வணக்கம் நண்பர்களே. வாய்ஸ் ஆஃப் கோயம்புத்தூரில் இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்டேட் ஆகிருக்கு. அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சுது, ஆனால் பேமெண்ட்டுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் பேச போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு விசிட் பண்ணிக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக நம்ம டான்செட் ரிலேட்டடான அத்தன்டிகேட்டடான அப்டேட்ஸை கொடுத்துட்ருக்குறோம். வாங்க பேசுவோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்டேட் ஆகும் அப்படின்றத சொல்லியிருந்தேன். ஸோ அன்றே சொன்னது வாய்ஸ் ஆஃப் கோயம்புத்தூருங்கிற மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே உங்களுடைய வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்டேட் ஆகிருக்கு. நிறைய பேர் இந்த 1 வீக்காக கேட்டுட்டு இருந்தது என்னென்னா, என்னோடய டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணிக்கிறாங்களா, அப்படி வெரிஃபை பண்ணியிருந்தாங்கன்னா நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது தான் எல்லாத்துக்குமான ஒரு கன்ஃபியூஷனாக இருந்தது. ஸோ அதுக்கான ஆன்சராக இன்றைக்கி இருக்குது. ஸோ இன்றைக்கி நீங்கள் லாகின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டேட்டஸில் 3 விஷயங்கள் இருக்கும். எதர் ஒன்று கம்ப்ளீட்டட்னு இருக்கும். கம்ப்ளீட்டட்னு இருக்குது அப்படின்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் ஆனது எல்லாமே ஓகே. ஸோ என்னென்னா உங்களுக்கு இனி எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இனி உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணிங்கன்னா சரி. ஸோ நீங்கள் சேஃப். அடுத்தது இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு இருக்கும். இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு இருந்தது அப்படின்னா என்னென்னா உங்களோட டாக்குமெண்ட் இன்னும் வெரிஃபை பண்ணல அப்படின்னு அர்த்தம். மேபி 1 or 2 டேஸில் வெரிஃபை பண்ணுவாங்க, அல்லது இந்த வீக்கில் வெரிஃபை பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இன் ப்ராக்ரஸ்ன்னு இருக்கிறவங்க அப்பப்போ லாகின் பண்ணி பார்த்துக்குங்க. இன்னொன்று மூணாவதாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா, இன்கம்ப்ளீட்னு ஸ்டேட்டஸில் அப்டேட் ஆகிருக்கும். ஸோ வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸில் இன்கம்ப்ளீட்னு வந்திருந்ததுன்னா அது கீழேயே பார்த்தீங்கன்னா டிஎஃப்சி ரிமார்க்ஸ்னு போட்டிருப்பாங்க. ஸோ டிஎஃப்சி ரிமார்க்ஸில் என்ன போட்டிருப்பாங்கன்னா என்ன டாக்குமெண்ட் நம்ம எகெயின் அப்லோட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 10th மார்க் ஷீட் லாஸ்ட் டைம் அப்லோட் பண்ணினது தப்பாக இருந்தது, அல்லது சரியாக தெரியல அப்படின்னா அந்த டிஎஃப்சி ரிமார்க்ஸில் என்ன போட்டிருப்பாங்கன்னா 10th மார்க் ஷீட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ எகெயின் நம்ம அதை அப்லோட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்னா இன்கம்ப்ளீட் இருக்கிறவங்களுக்கு அன்ஃப்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ என்ன டாக்குமெண்ட் மிஸ் ஆகிருக்குதுங்கிறத டிஎஃப்சி ரிமார்க்ஸில் பார்த்துட்டு அந்த டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ப்ராசஸை எகெயின் செக் பண்ணுவாங்க. எகெயின் செக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்டேட்டஸை அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இன்கம்ப்ளீட் ப்ராசஸ்னு இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு 3-4 டேஸ் வெயிட் பண்ணணும். ஏன்னா என்னென்னா நீங்கள் இன்றைக்கே அப்டேட் பண்ணிட்டீங்க, அதாவது அந்த ரிமார்க்ஸ் இருக்கிறதுல அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் எகெயின் உங்களுக்கு செக் பண்ணுறதுக்கு ஒரு 3-4 டேஸ் டைம் எடுக்கும். ஸோ கொஞ்சம் பேஷன்ஸாக இன்கம்ப்ளீட் ஸ்டூடெண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். இன் ப்ராக்ரஸ்னு இருக்கிறவங்களுக்கு என்னென்னா இந்த 9 டேஸில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 5 டேஸில் உங்களுக்கான ப்ராசஸ் வந்துடும். ஸோ அப்பப்போ நீங்கள் லாகின் பண்ணி செக் பண்ணிக்கங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷனை பற்றின ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் நேற்று 31ஆம் தேதியே முடிஞ்சிருச்சு. ஆனால் பேமெண்ட் பண்ணுறக்கான டைம் மட்டும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு, அதாவது 2/9/2021 5 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. யாராவது லாகின் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி அந்த ஓடிபி மட்டும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்காமல் விட்டுருந்தாங்க அப்படின்னா அவங்க மற்ற இன்ஃபர்மேஷன்ஸை அப்லோட் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணலாம் நாளைக்கு ஈவினிங் 5 மணி வரைக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்படி இந்த மாதிரி வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். ஏன்னா இது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி என்ன அப்படின்னா நம்ம தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருக்கிறோம். என்னென்னா லாஸ்ட் இயர் ப்ராசஸ் இந்த மாதிரி தான் இருந்தது, அதனால் இந்த வருஷம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பேனிக் ஆகாதீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்லேருந்தே நம்ம சொல்கிறது இந்த இதுதான். அதாவது கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்படின்றது என்னென்னா ஓரளவுக்கு ரொம்ப நார்மலான ப்ராசஸை தான் முடியும். ஒன்றும் பயப்படணுன்ற அளவுக்குலாம் எதுவும் பயப்பட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிக்கிறேன். அதையும் தாண்டி நிறைய பேர் பயந்துக்கிறீங்க. எகெயின் நான் கவுன்சிலிங் வரைக்கும் நான் சொல்கிறது தான். ரேங்க் லிஸ்ட் வந்தாலும் சரி, அல்லது சாய்ஸ் ஃபில்லிங்காக இருந்தாலும் சரி, பேனிக் ஆகாமல் அமைதியாக பண்ணுங்கள். எந்த மிஸ்டேக்ஸும் வராது. ஈஸியாக இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறீங்க. அதாவது என்னென்னா மேபி கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறதுனால நீங்கள் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்றது தெரியல. நம்ம சொல்கிற இன்ஃபர்மேஷன் அப்படின்றது நான் எகெயின் சொல்கிறது, இது வரைக்கும் நம்ம சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷனுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 100% கரெக்டாக இருந்திருக்கும். ஆனாலும் நான் சொல்கிறது என்னென்னா, என்னோட இன்ஃபர்மேஷன் அப்படின்றது என்னென்னா 80% நம்பகத்தன்மையுடையதாக இருக்கும். ஏன்னா மீதி 20% அப்படின்றது நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ ஓரளவுக்கு என்னென்னா நம்ம கெஸ் பண்ணி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் என்னோடய இன்ஃபர்மேஷன் அப்படின்றது, நம்ம சேனலோட இன்ஃபர்மேஷன் அப்படின்றது 80% அத்தன்டிகேட்டடாக இருக்கும். ஸோ நீங்கள் நம்பலாம். அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்மளோட சேனலை ரெஃபர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலோடைய இன்ஃபர்மேஷனோட அத்தன்டிகேஷன் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றதையும் சொல்லுங்கள். அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அதனாலேயே என்னென்னா நிறைய பேர் பயந்துக்கிறாங்க. ஸோ
ஸோ அந்த பயத்தை வந்து போக்க வேண்டியது வந்து நம்மளுடைய கடமை அப்படின்னு வந்து நினைக்கிறேன். அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்னென்னா, ஃபர்தராக இனி வரக்கூடிய நாட்களில் ஏதேனும் அப்டேட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் வந்து அதை நான் அப்டேட் பண்ணுறேன். ஏதேனும் தகவல்கள் வேணும் அப்படின்னாலும் வந்து என்னென்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி வழக்கம் போல் கோயம்புத்தூர் காலேஜஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ், அட்மிஷன்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னாலும் வந்து கொடுத்துருக்கிற நம்பரில் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம முடிந்தவரை வந்து நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸை வந்து உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே தான் இருக்க போகிறோம் தொடர்ச்சியாக. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸை வந்து கைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ நீங்களும் வந்து வளரணும், நானும் வந்து வளரணும். ஸோ பி பாசிட்டிவ், எதை பற்றியும் வந்து பயப்படாதீங்க. என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னாலும் வந்து டக்குன்னு கால் பண்ணுங்கள் அல்லது வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நமக்கு டெலகிராம் குரூப் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அல்லது வந்து என்ன இன்ஸ்டாகிராம், நீங்கள் எதில் வேணாலும் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஃப்ரீயாக இருந்தேன் அப்படின்னா வந்து என்னென்னா இமீடியட்டாக வந்து ரெஸ்பான்ஸ் வரும். ஸோ அது இது வரைக்கும் வந்து பேசினவங்களுக்கு வந்து தெரியும். அதே மாதிரி வந்து ஜிசிடியில் இன்னொரு இதுவும் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனில் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்களே காண்டாக்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருந்துருக்காங்க. ஸோ வந்து என்னென்னா, நீங்கள் உங்களுடைய ஃபோனை வந்து அவைலபிளில் வச்சுருங்க. ஸோ மற்றபடி வந்து வேறு எதுவும் வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. ப்ரோக்ரஸில் இருக்கிறவங்க வந்து அப்பப்போ லாகின் பண்ணிக்கங்க. இன்கம்ப்ளீட் இருக்கிறவங்க வந்து என்ன ரிமார்க்ஸோ அதை க்ளோஸ் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். அவ்வளோதான் இப்போதைக்கு வந்து நீங்கள் பண்ண வேண்டியது. கம்ப்ளீட்னு ஸ்டேட்டஸ் வந்தவங்க வந்து எதை பற்றியுமே யோசிக்க வேண்டியதில் ஃப்ரீயாக இருக்கலாம். ஸோ அவ்வளோதான் இப்போதைக்கு வந்து நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ். வேறு ஏதாவது வந்து டான்செட் ரிலேட்டடான அப்டேட்டோ ஏதாவது தகவல்கள் வந்தது அப்படின்னாலும் வந்து அதை நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இது இல்லாமல் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.